இந்த ரைஸுக்கு வந்து கூட சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான சிக்கன் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயிலில் ஆனியன் போட்டுருங்க. ஆனியன் கூடவே பச்சை மிளகாவும் போடுறேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்பைசியாட்டு ஒரு சிக்கன் மசாலா. ஸோ இப்போ இந்த ஆனியனை வந்து இந்த ஆயிலில் நல்லா வதக்கி விடுங்க. ஸோ இது நல்லா சாட்டே ஆகட்டும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்ல லைட் கோல்டனாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுங்களேன், நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை நல்லா சாட்டே பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அந்த ஆயிலில் வந்து ஒரு 1 மினிட் அந்த பச்சை ஸ்மெல் போகணும், அது வரைக்கும் குக் பண்ணிடுங்க. ஸோ இது கூடயே நான் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போட போகிறேன். ஸோ மஞ்சள் பொடியும் அந்த ஆயிலே நல்லா வதங்கட்டும். ஓகே, இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு, அந்த மஞ்சள் பொடியும் நல்லா குக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம என்ன விட போகிறோம்னா தயிர் விட போகிறோம். ஒரு 1/2 கப்பு போல் கட்டி தயிராக விடுங்க. புளிக்கக்கூடாது, ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த தயிரை வந்து இந்த ஆயிலே வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு 1 மினிட் போல் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. ஸோ அந்த தயிர் வந்து கொஞ்சம் குக் ஆகணும், அதுக்கு வேண்டி தான் ஃபஸ்ட்டே நம்ம தயிர் வந்து விட்டுறோம். ஓகே, ஸோ தயிரை நம்ம வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணதுனால அந்த தயிரில் உள்ள அந்த ஃபேட் இருக்குது தெரியுமா, அது ஒரு மாதிரி பிறுபிறுன்னு வந்திருக்கும். ஸோ அது நல்ல டெக்ஸ்டர் கொடுக்கும் கறிக்கு. இப்போ வந்து இதில் தக்காளி போட்டுடலாம். ஸோ தக்காளி வந்து ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு தக்காளி கட் பண்ணது போடுறேன், இன்னொன்று வந்து ஒரு தக்காளியை அரைச்சது போடணும். ஸோ நான் வந்து இது வந்து ஸ்டோர் பாட் டொமேட்டோ பியூரி. நீங்கள் வந்து ஒரு தக்காளியை கட் பண்ணி போடுங்க, ஒரு தக்காளியை மிக்சியில் அரைச்சி போடுங்க. ஸோ இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டதுனால இது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகணும். ஏன்னா வந்து பச்சை வாடை ஸ்மெல் வந்து போகணும். அது வரைக்கும் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலா பொடிஸ் போடலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம மசாலா எவ்வளோ சூப்பராக குக் ஆகிட்டு இருக்குன்னு. இப்போ இதில் வந்து பொடி ஐட்டம்லாம் போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சில்லி பவுடர். நான் வந்து 1 டீஸ்பூன் சாதா சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி ஆல்ரெடி போட்டாச்சு. இப்போ ஜீரகப்பொடி போட்டுடலாம், ஜீரகப்பொடி. அதுக்கப்புறம் கரம் மசாலா பவுடர். ஸோ என்னோடய ஹோம்மேட் கரம் மசாலா, இந்த ஹோம்மேட், அதில் வந்து 1 டீஸ்பூன். ஸோ ஹோம்மேட் அந்த கரம் மசாலா போட்ட உடனே வந்து ஒரு சூப்பரான மனம் வரும். ஓகே, ஸோ நம்ம பொடி ஐட்டம் போட்டுட்டு அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 1 மினிட்டாவது நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். ஏன்னா வந்து இந்த பொடியில் வந்து ஒரு பச்சை ஸ்மெல் இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வதக்கி விடலைன்னா அது வந்து உங்கள் சிக்கன் கறியவே ஸ்பாயில் பண்ணிடும். அதனால தான் ஒவ்வொரு பொடி ஐட்டமும் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் டைம் கொடுக்குறோம். மஞ்சள் பொடியோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் நான் அதை ஃபஸ்ட்டே போட்டேன். ஓகேயா? ஓகே, இப்போ நம்ம வந்து இதில் வந்து என்னெல்லாம் போடணுன்னா சிக்கனும் பொட்டேட்டோ. ஸோ சிக்கன் பீசஸ் போட்டுடலாம். ஸோ சிக்கனை போட்டுட்டு கொஞ்சம் அந்த மசாலாவில் பரட்டி விடுங்க. ரொம்பலாம் மிக்ஸ் பண்ண வேண்டாம், சும்மா. இப்போ நான் வந்து பெரிய பெரிய க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பொட்டேட்டோ, அதை போட்டுடலாம். ஏன்னா வந்து இந்த சிக்கனும் பொட்டேட்டோ ஒரே டைம் குக் ஆகணும், அது வேண்டி தான் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து உப்பு, டேஸ்ட்டுக்கு தக்கன உப்பு போட்டுருங்க. போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் வந்து பொட்டேட்டோலாம் நல்ல மசாலாவில் கோட் ஆயாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடிட்டு தண்ணி விடலைண்ணா, ஏன்னா வந்து சிக்கன்லேருந்து தண்ணி வரும், அதனால நான் இப்போதைக்கு தண்ணி விடலை. ஒரு மூடி போட்டு மூடிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் 20 to 25 மினிட்ஸ் குக் பண்ண போகிறேன். அப்போ தான் சிக்கன் வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆகும். ஓகே, அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகேயா? நம்மளோட சிக்கன் கிரேவி மசாலா வந்து ஒரு 25 to 30 மினிட்ஸ் குக் ஆகிருக்கு ஸ்லோ ஃப்ளேமில். நான் வந்து இடையில வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுனேன், ஏன்னா கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருந்துச்சா, அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றுனேன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நம்மளோட சூப்பரான சிக்கன் மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ தேங்காய் பால் சாதம், நம்மளோட சிக்கன் கறி, அதுக்கப்புறம் ரைத்தா. இங்கே பாருங்கள், சூப்பரான லஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தேங்காய் பால் சாதம், ரைத்தா, அதுக்கப்புறம் நம்மளோட சிக்கன் மசாலா. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷன். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.